Hello investors, welcome to Investor Mind Voice. Today 15th September market update பார்த்துருவோம். கண்டென்ட் சமையலில் ஃபர்ஸ்ட் டுடே மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அண்ட் அதுக்கான ரீசன் பார்த்துருவோம். செகண்ட் ஒன் வேர்ல்டு மார்க்கெட் டேட்டா, தேர்ட் ஒன் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் 1 year ஹை அதிகப்படியான வால்யூமான ஸ்டாக்ஸ், ஃபோர்த் ஒன் மார்க்கெட் அண்ட் செக்டர் இண்டிசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபிஃப்த் ஒன் டிஐஸ் அண்ட் எஃப்ஐஸ் டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சிக்ஸ்த் ஒன் ஐபிஓ மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை பற்றியும் பார்த்துருவோம். செவன்த் ஒன் டாப் நியூஸஸ் மார்க்கெட்டோடைய, அதுக்கப்புறம் ஸ்டாக் விப்ஸ் ஆஃப் த டே, ஒரு சில ஸ்டாக்கிங் ப்ரோக்கர்ஸ் பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அதை பார்த்துருவோம். எயித் ஒன்று பார்த்தா நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி 16th செப்டம்பர் அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது அதை பற்றியும் பார்த்துருவோம். ஃபைனலாக அப்கமிங் ஃபோர்காஸ்ட் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட், மார்க்கெட் வந்து டவுன் ஆன ரீசன்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஒரு சில ஸ்டாக்கில் நடந்தது காரணமாகவும் இன்றைக்கி வந்து டவுன் ஆயிருக்கு. குளோபல் லெவலில் யூஎஸ் அண்ட் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே அண்டர் ப்ரெஷர், இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஸ்லைட்லி டவுனாக தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நம்ம ருபீஸ் பார்த்தோன்னா யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஆல் டைம் லோவில் இருக்குது. அடுத்து எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து பார்த்தா அவங்க செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில செக்டர், அதாவது ஐடி, ஆட்டோ, பேங்க் செக்டர், இது எல்லாமே வந்து டவுனில் போயிட்டு இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்த ப்ரெஷர்லேயும் ஒரு லோவ்லையும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 44 பாயிண்ட் லோவில் 25,069 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து பார்த்தோன்னா 118 பாயிண்ட் நெகட்டிவ் 81,787 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 78 பாயிண்ட் ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் 54,877 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டுடே வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட் பார்த்துருவோம். அமெரிக்கன் மார்க்கெட்டான டவ் அண்ட் எஸ்என்பி இன்றைக்கி வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் மட்டும் ஸ்லைட்லி பாசிட்டிவ், அதாவது 98 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஜப்பான் அண்ட் ஹாங்காங் அந்த ரெண்டு மார்க்கெட்டும் பாசிட்டிவ். நம்ம சைனா மார்க்கெட், நம்ம இந்தியா மார்க்கெட் தொடர்ந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். இதை தொடர்ந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியனுடைய ருபீஸும் தொடர்ந்து வந்து ஒரு ஆல் டைம் லோவில் இருக்குது. டுடே கோல்டு சில்வர் ரெண்டுமே நெகட்டிவ் தான். காப்பர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இது மூணுமே இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கோல்டு அண்ட் சில்வருடைய ப்ரைஸ் பார்த்துருவோம். 22 கேரட் பார்த்தோன்னா 1 கிராம் 10,210 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்து 1 கிராம் பார்த்தோன்னா 143 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சியோடைய அப்டேட் பார்த்துருவோம். டாப் காயின்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரேட் ஆனால் கிரிப்டோ மார்க்கெட்டும் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகும். வேர்ல்டு மார்க்கெட் நெகட்டிவ் இருக்கிறதால கிரிப்டோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயின் பார்த்தோன்னா 1,14,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்திரியம் பார்த்தோன்னா 4,530, எக்ஸ்ஆர்பி ஒரு நியரஸ்ட்டாக ஒரு $3, யூஎஸ்டிடி பார்த்தோன்னா நியரஸ்ட்டாக $1, சொலனையும் பார்த்தோன்னா $238 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் 1 year ஹை அதிகப்படியாக வால்யூமான ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருவோம். இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது பால்கோ ப்ராக்ரஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிஎம் பவர்ஸ், கோதாவரி பவர்ஸ், ஆனந்த் ராஜ், அக்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரைட்டர் கார்பரேஷன், இர்கான் இன்டர்நேஷனல் இந்த ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு ஆல் டைம் கெயினில் இருந்திருக்காங்க. டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கேஆர்பிஎல், திரிவானிஸ் டெக்னோ, கார்டன் பீச் ஷிப் பில்டிங்ஸு, ஜெம்ஸ் இண்டியன்ஸ், எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி, மதர்சன் சுமி வைரஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு லோவில் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்காங்க. 1 year ஹையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எதுவும் பார்த்துருவோம். ஹெதர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபோர்ஷிஸ் ஹெல்த் கேர், அலைடு பிளண்டர்ஸ், ரெடிகோ கைட்டான், கேப்ரியல் இந்தியா அண்ட் எல்என்டி ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக் எல்லாமே 1 year ஹை. இன்றைக்கி அதிகப்படியாக வால்யூமான ஸ்டாக்ஸ் வந்து நம்பர் 1 இருக்கிறது வோடஃபோன், அடுத்தது எஸ் பேங்க்கு, சுஷா எனர்ஜி, கோதாவரி பவர், மதர்சன், ஓலா எலக்ட்ரிக்கல், ஆனந்த் ராஜ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி அதிகப்படியாக வால்யூமான ஸ்டாக்ஸ். இதில் நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. டுடே மார்க்கெட் இண்டிஸ் அண்ட் செக்டர் இண்டிசஸ் பார்த்துருவோம். மார்க்கெட் இண்டிஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, நிஃப்டி 100, வேல்யூ 20 இந்த 3 இண்டிசஸ் மட்டும் தான் இன்றைக்கி நெகட்டிவ். மற்ற எல்லா இண்டிஸுமே இன்றைக்கி பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. செக்டர் இண்டிசஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஆட்டோ, எஃப்என்சிசி, ஐடி, மீடியா அண்ட் ஃபார்மா இந்த செக்டர் எல்லாமே நெகட்டிவ். இன்றைக்கி வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு சொல்கிற அளவுக்கு பாசிட்டிவான ஒரு இண்டிசஸ் பார்த்தோன்னா ரியாலிட்டி தான். நியரஸ்ட்டாக 2.41% இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் ஆகி முடிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோன்னா 2030 பார்த்தோன்னா ரியாலிட்டி செக்டர் வந்து அதிகப்படியாக க்ரோத் இருக்கும் வந்த ஒரு நியூஸின் காரணமாக ரியாலிட்டி செக்டர் இன்றைக்கி டாப்பில் போயிருக்கு. டுடே எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸோட டேட்டாஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி 15th செப்டம்பர் எஃப்ஐஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க. 1,268 கோடி வந்து நெட்டாக செல் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஐஸ் பார்த்தோன்னா நியரஸ்ட்டாக ஒரு 2,000 கோடி கிட்ட பை பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் பார்க்கும்போது எஃப்ஐஸ் பார்த்தோன்னா 10,000 கோடிக்கு மேலே நெட்டாக செல் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஐஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு நியரஸ்ட்டாக 30,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. என்ன தான் வாங்கியிருந்தாலும் எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் வாங்கினாலும் ஷேர் மார்க்கெட் டாப்பில் போவோம். இந்த 1 year பார்க்கும்போது 2025 பார்க்கும்போது எஃப்ஐஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,30,000 கோடிக்கு மேலே நெட்டாக செல் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஐஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே நெட்டாக பை பண்ணியிருக்காங்க. அதாவது 1 மடங்கு எஃப்ஐஸோட டிஐஸ் வந்து அதிகமாக பை தான் பண்ணியிருக்காங்க. டுடே ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம்.
இன்றைக்கி மெயின் போர்டு ஐபிஓவில் எந்த ஐபிஓமே ஓப்பனில் இல்லை. பட் அப்கமிங்கில் ஒரு 3 ஐபிஓ இருக்குது. அந்த 3 ஐபிஓவில் பார்த்தோன்னா கன்சிடர் பண்ணுற அளவுக்கு விஎம்எஸ் டிஎம்டி இந்த ஐபிஓ பார்த்தோன்னா நியரஸ்ட்டாக ஒரு 23% இருக்குது. ஸோ அடுத்து ஓப்பன் ஆகட்டும், இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ்எம்இ ஐபிஓவில் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 2 ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. அந்த 2 ஐபிஓவில் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு டெக் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 77% மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. அதோட சப்ஸ்கிரிப்ஷன் 13 மேலே போட்டி போட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா எல்டி எலிவேட்டர் நியரஸ்ட்டாக 32% மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் 4 பேருக்கு மேலே போட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே மேபி 20% மேலே இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை நீங்கள் மேபி கன்சிடர் பண்ணலாம். உங்களோட ஐபிஓ அலாட்மெண்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு 8 வெப்சைட் கொடுத்துருக்கேன். இந்த 8 வெப்சைட்லேயும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் பேன் நம்பர் வச்சு செக் பண்ணலாம். மேலும் ஐபிஓக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான டிப்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதனோட கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டுடே மார்க்கெட்டுடைய டாப் நியூஸஸ் பார்த்துருவோம். நீங்கள் WPI டேட்டா வந்திருக்கு, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸஸ். லாஸ்ட் மந்த்து கம்பேர் பண்ணும் இந்த மந்த்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பட் லாஸ்ட் மந்த் ஜூலை பார்த்தோன்னா -0.58%. இப்போ வந்து பார்த்தோன்னா 0.52% பாசிட்டிவாக வந்திருக்கு. இதனால் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் மேலே ஏற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஃபியூல் அண்ட் பவரில் வந்து இயர் ஆன் இயர் பார்க்கும்போது -3.17% வந்து ஒரு நெகட்டிவ். இதன் இம்பேக்ட் காரணமாக இன்ஃப்ளேஷன் மேலே ஏறும். பட் இதை கண்ட்ரோல் பண்ண RBI வந்து ரேட் கட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மேலே போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவில் பார்க்கும்போது லாஸ்ட் 4 மந்த் லோவில் நியரஸ்ட்டாக 51% வந்து பார்த்தோன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக நம்ம ஜிடிபி க்ரோத்து மற்ற எல்லாமே ஒரு ட்ராப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு செப்டம்பர் 16 யூஎஸ்லேருந்து வந்து நம்ம ட்ரேடிங் டீல் வந்து இன்னும் ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது. அந்த டேரிஃப் சம்மந்தமாக நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. இதில் வந்து பாசிட்டிவாக வருன்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோன்னா நம்ம மோடி ட்ரம்ப்பும் இந்த மந்த்து வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம அதானி என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா கேதார்நாத் அந்த டெம்பிள் விசிட்டில் நியரஸ்ட்டாக ஒரு 4081 கோடிக்கு மேலே இங்கே ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோப்வே ப்ராஜெக்ட், அதாவது ரோப் கார் பண்ணுற மாதிரி நியரஸ்ட்டாக ஒரு 13 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் வந்து போடுறாங்க. அடுத்து வந்து ஒரு 6 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடியுன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. யூஎஸுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்பும் சைனாவோட பிரசிடென்ட் ஜிபிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. எது சம்மந்தமான டிக்டாக் வந்து லாஸ்ட் சில வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் பேன் பண்ணாங்க. அதை மறுபடியும் அமெரிக்காவில் கொண்டு வரதுக்கான ஃப்ரேம் ஒர்க் ப்ளஸ் லாஸை பற்றி பேசுகிறதுக்காக மீட்டிங் இருக்க போகுது. அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா NVIDIA வந்து சைனாவில் அவங்க ஒரு சில லாஸை வந்து அதாவது ஆன்டி மோனோபோலி லா வந்து மீறி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சைனா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதன் காரணம் NVIDIA வந்து நீங்கள் ஒரு 2% வந்து நெகட்டிவாக ட்ரேட் முடிஞ்சிருக்கு. அடுத்து ட்ரெண்டில் வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. அவங்க இ-காமர்ஸோடைய பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதன் காரணமாக அவங்க சேல்ஸ் வந்து ஒரு 5-6% அதிகமான மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ட்ரெண்டோடைய ஸ்டாக் ஒரு நல்ல நியூஸு. அடுத்து நம்ம செபி பார்த்தோன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க KYC டிஜிட்டல் சிக்னேச்சர் ப்ளஸ் கம்ப்ளைண்ட்ஸை வந்து சீக்கிரமாக ஷட் அவுட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் அவங்க நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சைனாவோட கம்பெனியான BYD ஒரு நல்ல நியூஸ் ஒன்று வந்திருக்கு. BYD பார்த்தீங்கன்னா இயர் அவங்க சேல்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 13 மில்லியன் யூனிட் வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலும் பார்க்கும்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 காருக்கு மேலே அவங்க செல் பண்ணியிருக்காங்க. இந்த BYDக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸு. அடுத்து நம்ம டாடா மோட்டார்ஸில் ஒரு சில பாசிட்டிவ் நியூஸும் ஒரு நெகட்டிவ் நியூஸும் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நியூஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் அவங்க சேல்ஸ் வந்து ஒரு டிக்ளைன் ஆகிருக்கு. 2024 ஆகஸ்ட் 2025 ஆகஸ்ட்னு பார்க்கும்போது நியரஸ்ட்டாக ஒரு 11.64% வந்து நெகட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ்னு பார்க்கும்போது மந்த் ஆன் மந்த் டேட்டா வந்து அவங்க சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஜூலை 2025 டு ஆகஸ்ட் 2025 1 மந்த் டேட்டா பார்க்கும்போது 6.57% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 நியூஸு நாளைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். டுடே டாக் டிப்ஸ் ஆஃப் த டே. ஒரு 3 புரோக்கர்ஸ் பார்த்தோன்னா பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஈடி மணி பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்டாக்கும், சுமித் பக்காடியா ஒரு 5 ஸ்டாக்கு, HDFC செக்யூரிட்டி பார்த்தோன்னா ஒரு 2 ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க. இதை 1 by 1 பார்த்துருவோம். ஈடி மணி பார்த்தோன்னா தீபாவளிக்கு வந்து ஒரு 3 ஸ்டாக் வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 ITC, இந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா. இந்த 3 ஸ்டாக்கு நீங்கள் தீபாவளி கன்சிடர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுமித் பக்காடியா பார்த்தோன்னா ஒரு 5 ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. அதில் நம்பர் 1 பார்த்தோன்னா ஹர்பீட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், 2வது டேட்டா பேட்டர்ன்ஸ், அலைடு பிளெண்டர்ஸ், விஷால் மெகா மார்ட், டாக்டர் அகர்வால் எத்துக்கர். இந்த 5 ஸ்டாக்கும் வந்து ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து HDFC செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹட்கோ அண்ட் IRDA 2 கொடுத்துருக்காங்க. ஹட்கோவுடைய டார்கெட் ப்ரைஸ் 232, அவருடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா 215, IRDA பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் 168, ஸ்டாப் லாஸ் வந்து 142 கொடுத்துருக்காங்க. இந்த பையிங் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே இவங்க அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ண மாதிரி இருந்தால் உங்கள் ஓனில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. டுடே சென்செக்ஸ் பார்த்தோன்னா 81,787 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டுமாரோ 16th செப்டம்பர் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோன்னா 81,200, அடுத்த சப்போர்ட் பார்த்தோன்னா 81,000 இருக்குது. அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 82,200, அடுத்த 2வது ரெசிஸ்டன்ஸ் 82,300 இருக்குது. டுடே இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா 54,887 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு.
டுமாரோ அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 54,500லையும், ரெண்டாவது சப்போர்ட்டு 54,400 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 55,000த்தையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸு 55,100லையும் இருக்குது. டுடே நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 25,069 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டுமாரோ அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,900லையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 24,850 இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,200லையும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,250லையும் இருக்குது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கிற பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் நியூஸை பொறுத்தா இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து 16th செப்டம்பர் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செப்டம்பர் மந்தோடைய அப்கமிங் ஃபோர்காஸ்ட் பார்த்துருவோம். செப்டம்பர் வந்து 16 + 17 இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது. அந்த ஃபெட்டோட மீட்டிங்கில் ரேட் கட் மேபி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஜெரன் பவுல் கையில் தான் இருக்குது, ரேட் கட் இருக்குமா இல்லாதானே. அதேமாரி ஒரு 25 பேஸ் பாயிண்ட்டு கண்டிப்பாக ரேட் கட் இருக்குன்ற மாரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 17 கிட்டத்தட்ட மதியம் 2 மணிக்கு மேலே யூஎஸில் முடியும். பட் நமக்கான டைம் பார்த்தோன்னா ஈவினிங் வந்து 6 மணி. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நியூஸ் வரும். ஸோ அந்த நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து நான் கண்டிப்பாக வேர்ல்டு மார்க்கெட் சரி இந்தியன் மார்க்கெட் மேலே போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஜப்பான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ரோத், ஈக்விட்டி, எக்ஸ்போர்ட் டேட்டா இந்த மந்த் வரப்போகுது. இந்தியாவில் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கிற காரணத்தால் ஆர்பிஐ வந்து ரேட் கட் மேபி ஃபெட் கட் பண்ணதுக்கப்புறம் மேபி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இருந்தால் கண்டிப்பாக நம்ம நிஃப்டி வந்து 25,000க்கு மேலே போகுன்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து செப்டம்பர் 22 ஜிஎஸ்டியோடைய ரேட் கட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. இதன் காரணமாக எஃப்என்சிசி, ஆட்டோ, ரீட்டைல் எல்லாமே மேலே போக நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 25 செப்டம்பர் பார்த்தா நம்ம மோடியும் ட்ரம்ப்பும் மீட் பண்ண போகிறாங்க. இந்த மீட்டிங் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குன்ற மாதிரி தகவலும் வந்திருக்கு. அடுத்து குளோபல் லெவலில் பார்த்தோன்னா குளோபல் ஸ்லோ டவுன், கரன்சி வேலிடிட்டி, யூஎஸோட டேரிஃப் டென்ஷன் இது எல்லாமே இருக்குது. அடுத்து ஃபோக்கஸில் வர இந்த மந்த் ஒரு செக்டாரில் எதுவும் பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டார், ஐடி, ஆக்டோ, கன்சியூமர் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவும் ப்ளஸ் ஃபோக்கஸில் இருக்கிற செக்டாராக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங் இந்த ஃபோர்காஸ்ட்லாம் பார்த்து நமக்கு பாசிட்டிவாக வரும்போது கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் மேலே போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா நியூஸையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.